கடந்த 7ஆம் தேதி பல்லாவரம் ஆலுவன் காவல் நிலையத்தில் ஒரு கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அண்டர் போக்சோல. அது என்னன்னா, ஒரு 13 வயசு சிறுமிய 12 பேர் கொண்ட நபர்கள் கடந்த 6 மாத காலமாக அவங்கள பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. இதில் என்னன்னா, அந்த 12 நபர்களில் 7 பேர் அண்டர் 18. பேரண்ட்ஸ் வீட்டில் இல்லாத போது அந்த சிறுமி தனிமையில் இருக்கிறத தெரிஞ்சு அந்த வீட்டுக்கு தண்ணி போட அந்த நபர் வராரு. வரும்பொழுது அந்த சிறுமியிடம் தான் காதலிப்பதாக ஆசை வார்த்தைகள் கூறி அந்த சிறுமியிடம் கடந்த 6 மாத காலமாக பாலியல் வன்கொடுமைக்கு அந்த சிறுமியை ஆளாக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட சேர்ந்து இவரோட நண்பர்களையும் மொத்தம் 12 நபர்கள் தினந்தோறும் கடந்த 6 மாத காலமாக மிரட்டி அந்த குழந்தைய மிரட்டி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் இந்த சிறுமிக்கு தொடர்ந்து உடல்நிலை சரியில்லாமல் போகுது. உடனே மருத்துவமனைக்கு போகிறாங்க. மருத்துவமனையில் இவங்க 6 மாதம் பிரெக்னென்ட்னு ரிப்போர்ட் வருது. இதில் வருத்தம் தரக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த 12 குற்றவாளிகளையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறாங்க. அப்போ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது இவங்க செய்த குற்றம் கூட தெரியாத அளவுக்கு எல்லாருமே இந்த 12 நபர்களும் சிரிச்சு பேசிட்டு விளையாட்டுத்தனமாக நீதிமன்றத்தில் இருக்கிறதா ஒரு காணொலியை நான் பார்த்தேன். இன்னைக்கு பெண் குழந்தைங்களுக்கு குட் டச் எது பேட் டச் எதுன்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம வீட்டில் வளர்கிற ஆம்பளை பசங்க கிட்ட பெண்கள் கிட்ட எப்படி அணுகணும், எப்படி பழகணுன்றத நிறைய பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்க மறக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்க தினந்தோறும் என்னென்ன பண்ணாங்க, என்ன கோத்ரூ பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 15 நிமிஷம் செலவு பண்ணி அவங்க கிட்ட உட்காந்து பேசினா இது போல குற்றங்களை நம்ம தடுக்கலாம். மேலும் தெரியாத நபர்கள் யாராக இருந்தாலும், அது எந்த ஸ்ட்ரேஞ்சராக இருந்தாலும் சரி, தனிமையில் இருக்க குழந்தைங்க வீட்டில் எக்காரணத்து கொண்டும் அனுமதிக்க கூடாதுன்னு பேரண்ட்ஸு குழந்தைங்கிட்ட சொல்லி வளர்க்கணுன்றது என்னோட ஆழ்ந்த கருத்து.